ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைலேஸ்ரீ. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற கோவில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வில்பட்டி என்னும் ஒரு கிராமத்தில் கோவில்பட்டி அப்படின்ற இடத்துல இருக்க வெற்றி வேலப்பர் கோவில் குறித்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பழமையான கோவில். அண்ட் இந்த கோவிலோட வெளி தோற்றம் ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த எழில்மிகு மலைகள் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அந்த கோவிலில் ரொம்ப பழமை மாறாமல் இன்னமும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் காலத்தில் புனரமைக்கப்பட்டதாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே கருவறையில் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து லிங்கத்தின் மேல் நின்றவாறு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அசுரனை வென்று கோவிலின் வெளிப்புறம் அமைந்துள்ள மண்டபத்தில் சிவன், விஷ்ணு, பிரம்மா சிலைகளை வெற்றி வேலப்பர் வழிபட்டதாகவும் இந்த கோயிலுக்கு வெற்றி வேலப்பர் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு அங்கே இருக்கிற வரலாறுகளில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கோவில் போன அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இங்கே பழனி தண்டாயுதபாணி மலைக்கோவிலும் கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் அண்டு கொடைக்கானல் கோவில்பட்டியில் இருக்க வெற்றி வேலப்பர் கோவில், இது 3 கோவிலுமே ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளதாம். அதுதான் அந்த காலத்தில் கட்டிடக்கலைக்கு சிறப்பு எடுத்துக்காட்டு அப்படின்னு இங்கே இருந்த பெரியவர் ஒருத்தர் சொன்னார். அந்த கோவிலில் வானதின்னு ஒரு அக்கா கிட்ட இந்த கோவிலை பற்றி கேட்டோம். அவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. மாம்பழத்துக்காக கோச்சிட்டு வந்த முருகன் இவர் கோபத்தில் வந்து உட்கார்ந்த இடம் இங்கே. இவர் கோபத்தில் இருக்கிறனால சிவன் வந்து தூக்கி சமாதானப்படுத்தி கொஞ்சம் தான் அப்பாங்களே ஒன்னா இருக்கு. ஐதீகம் கீழே சிவனோட ஆவடை இருக்கும். சிவனுக்கு பொதுவாக முருகன் வச்சிருப்பாங்க, அப்பாங்களே ஒன்னா இருக்காங்க. இது ஒரு சிறப்பு. மயிலும் பாம்பும் ஒன்னா இருக்கு. மயிலோட வாயில வந்து பாம்பை தூக்கி வச்சு முருகனுக்கு விளையாட்டு காமிச்ச இடம் இது. முருகனை சந்தோஷப்படுத்தின இடம் இது. இந்த இடம் அது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு, போகர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி அளிச்ச இடம் இந்த இடம். அவங்களுக்கு எந்த வடிவத்துல காட்சி அளிச்சாங்களோ அந்த வடிவம் தான் இது முத செஞ்ச கற்சிலை, இந்த சிலை. அது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு, நவக்கிரகங்கள் வந்து நம்ம தனிப்பட்டு எங்க வேணாலும் போவோம், தனியாகவும் இங்க வச்சிருக்காங்க. ஆனா அது கிடையாது. இங்க சுத்தி இருக்கிற பீடக்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலை சுத்தியே நவக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுத்தி வந்து இவரை பார்த்தாலே நமக்கு இருக்க தோஷங்கள் தீருங்கிற ஐதீகம் ஒண்ணு. இன்னொன்று, பாண்டியர்கள் காலத்துல இந்த கோயில் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கூரை குடிசலை இருந்திருக்கு. பாண்டியர்கள் காலத்தில் கூன்பாண்டிங்கிற ஒரு கோயில் கட்டியிருக்காரு. இங்க இருக்க முருகனோட உள்ள இருக்க கருவறையும் அங்க இருக்க இடுமன் கடுமன் கோயில் இருக்கு, அந்த கோயிலும் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு அது. விசேஷம்னு எடுத்தா இங்க பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கார்த்திகை தீபம், அண்ணாமலை தீபம் போடுறாங்க அன்னைக்கு இங்க தீபம் போடுவோம். இங்க தீபம் போடுற அன்னைக்கு அண்ணாமலை தீபம் போடுற டைமே தான் இங்கேயும் தீபம் போடுவோம். இங்க தீபம் போட்டால் தான் கிராம மக்கள் எல்லாம் வீட்டுல தீபம் போடுவாங்க. அந்த ஐதீகம் இங்க இருக்கு. பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பா நடக்கும். ஒரு 200 கூட தீர்த்த குடம், காவடி, அழகு குத்திட்டு எல்லாம் வருவாங்க. கிராம வழிபாடுன்னு சொல்லி அதுவும் நடக்கும். அன்னைக்கு நைட்டு இங்கே உற்சவர் ஊர்வலம் போவார். போயிட்டு நைட்டு 8-8:30 மேலே கிளம்புவார். நைட்டு 2 மணிக்கு வருவார். இங்கே உள்ள சிறப்பு தான் வந்து. இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம பழனிமலை, வில்பட்டி வெற்றி வேலப்பர், பூம்பாறை குழந்தை வேலப்பர் 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் தான் இருப்பாங்க. இது 3மே ஒரே சிறப்பான சாமி தான், ஒரே கடவுள் தான். ஆனால் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஒன்று வந்து நவபாசனம், தசபாசனம், இது கற்சலை. இதுதான் இங்கே உள்ள சிறப்பு. என்னன்னா, நம்ம இங்க காசிக்கு போயிட்டு வந்தா விமோச்சனம் சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்துட்டு போனாலே காசிக்கு போன விமோச்சனம் நமக்கு இருக்கு. இது எல்லா பலனும் கொடுக்கிறவர் இவரு. அதோட கூட பேசுவார் இந்த முருகன். இன்னொரு சிறப்பு இது. அவ்வளவுதான். இந்த கோவிலின் சுவர்களில் பார்த்தீங்கன்னா காலபைரவர், விநாயகர், சிவன், காசி விஸ்வநாதர், போகர், பழனி தண்டாயுதபாணி போன்ற உருவங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதுங்க. மேலும் கோவிலின் வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கே அமர்ந்து விநாயகர் காட்சியளிக்கின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, பழனி தண்டாயுதபாணிக்கு அரோஹரா, குழந்தை வேலப்பருக்கு அரோஹரா,
வெற்றி வேலப்பருக்கு அரோகரா என்று கூறி இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் இணைகிறேன். அத்துடன் பாய் ஃப்ரம் மயிலை ஸ்ரீ.